மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்று தற்போது பார்க்கலாம். போராட்ட களத்திலே காத்திருக்கின்றோம். மத்திய அரசோட இந்த நிதிநிலை அறிக்கைக்கு எங்களுடைய சிறு குறு வணிக மற்றும் தொழில் அமைப்புகளோடு சார்பா நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, முக்கியமா இப்ப எடுக்கக்கூடிய மத்திய அரசோட முக்கியமான அதோடைய கொள்கைகள் எப்படி இருக்குன்னா, பெரிய தொழில்கள், அதாவது சிறு குறு தொழில்களுடைய வீழ்ச்சி தான் பெரும் தொழிலோட வளர்ச்சி என்ற மாதிரி இருக்கு. அந்த அடிப்படை முற்றிலுமாக மாற்றப்பட்டு சிறு குறு வணிகத்தோட வளர்ச்சி உள்ளடக்கிய பெரிய நிறுவனங்களோட வளர்ச்சியா இருக்கிற மாதிரி அதோட பாலிசி சேஞ்சஸ் பெரிய லெவல்ல பண்ணா மட்டும்தான். ஏன்னா கடந்த 10 வருடங்கள்ல யாரெல்லாம் பெரிய கட்டமைப்பும் பெரிய முதலீடும் சேமிப்பு வச்சிருந்த சிறு குறு நிறுவனங்கள் தான் தாக்கு பிடிச்சு நிக்க முடிஞ்சே தவிர மற்ற நிறைய சிறு குறு நிறுவனங்கள் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் ஸ்டார்ட் அப்பை கிரியேட் பண்ணிட்டே இருந்தா கூட இன்னொரு பக்கம் பழைய நிறுவனங்கள், பாரம்பரிய நிறுவனங்கள், சிறு சிறு வணிகங்கள் அழிந்துகிட்டே போறதா இருக்கு. அப்ப அந்த பாலிசி முழுமையாக மாற்ற வேண்டும். இன்றைக்கு உள்ள இடர்பாடு உங்களுக்கு தெரியும். கொரோனால இருந்து ஜிஎஸ்டினால உள்ள பாதிப்பு, டிமானிட்டேஷன்ல நிறைய பாதிப்புகள் சிறு குறு வணிகங்கள் தான் வந்திருக்கு. அதை தாண்டி இவங்க மீட்டெடுத்து வரணும்னா இந்த பாலிசி முடிவு பெருசா மாற்றினா மட்டும்தான் நல்லது. அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்ன்றது எங்களுடைய அழுத்தம் திருத்தமான கோரிக்கை. நம்ம எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்ல இருக்கிற கம்பெனிகள் எல்லாமே டெவலப் ஆகணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசுல இருந்து கிளஸ்டர் ஃபார்மேஷன் பத்தி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வந்ததெல்லாம் பரவாயில்ல, ஆனா இதை நம்ம அப்ளை பண்ணி போகும்போது இதற்கான ஃபண்டிங் சரியா முறையா கிடைக்கிறதுக்குல நிறைய தாமதமாகுது. சோ இதையெல்லாம் முறைப்படுத்தி எம்எஸ்எம்இ செக்டாருக்கு இந்த ஃபண்டிங் உடனே கிடைக்கிறதுக்கான நிறைய வழிவகைகள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றத கோரிக்கையா வைக்கிறோம். வணிகத்துல இறக்குமதியை நம்ம குறைச்சு நம்மளோட ஃபாரெக்ஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நம்ம உள்ளூர் விவசாயிகளை அதிகமா பயன்படுற அளவுக்கு அவங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி நிறைய விதங்களை பயன்படுத்துறதுக்கு ஃபார்மர்ஸ்க்கே நிறைய அடிப்படை டெக்னாலஜியை சொல்லிக் கொடுத்து அதை டெவலப் பண்றதுக்கு நிறைய ஃபண்டிங் ஒதுக்கி அதை டெவலப் பண்ணணும்ன்றத கோரிக்கையா வைக்கிறோம். இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் அது குறிப்பாக மதுரை மாவட்டத்துக்கு சொல்றாங்க ஒழிய இது வரைக்கும் நடைமுறைக்கு கொண்டு வரல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட் வர்றதுக்கு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. அது என்ன காரணம் இவங்களை கேட்டால் மத்திய அரசு சொல்றாங்க, மத்திய அரசு மாநில அரசு சொல்றாங்க. ஏர்போர்ட்டு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு வரணும். அதில் மத்திய அரசு உறுதியாக இருந்து போர்க்கால அடிப்படையில் அதை கொண்டு வரணும். தொழில்துறையை பொறுத்தளவு மட்டும் கொரோனா காலகட்டத்தில் இருந்து சிறு குறுந்தொழில்கள் ரொம்ப பாதிப்படைந்திருக்கு. காரணம் என்னன்னா இஎம்ஐ கட்ட முடியாத அளவுக்கு நம்ம சென்றிருக்காங்க. அந்த இஎம்ஐயோட கூட்டு வட்டி போட்டு கொடுக்கறத தவிர்க்கப்பட வேண்டும். முதல்ல அதுதான் தொழில்துறைக்கு செய்ய வேண்டிய முதல் இது. கடன் பெற்றவர்களுக்கு கூட்டு வட்டி போட்டு திருப்பி அந்த பணத்தை கட்டுன்னு சொன்னா எங்கிட்டு போய் கட்டுவாங்க. கொரோனால வியாபாரம் இல்லை, பண மதிப்பீடு குறையும் போது அதுக்கான வசதிகளும் இல்லாமல் இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருந்து முதலீடுகள் கொண்டு வருவது நல்ல விஷயம்தான். ஆனால் உள்நாட்டினால் இருக்கின்ற சிறு குறுந்தொழில்களை காப்பாற்றுவதற்கு மத்திய அரசு முதலில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதுபோல ஜிஎஸ்டியில் குளறுபடி அதிகமாக இருக்கு. 4 ஸ்லாப் உள்ளதை 2 ஸ்லாப் கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். 5%, 10%, 2 ஸ்லாப்ல கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறு தொழிலில் வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ மேனுஃபேக்சர்ஸ் இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இந்த ரா மெட்டீரியலோட பிரைஸ் ஹைக் சடன் ஹைக்கு, அதே மாதிரி சடனா குறையிறது, இது அவங்களால சமாளிக்க முடிய மாட்டேங்குது. ரேட்டை ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரு 10% அந்த மாதிரி கூடனா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 50% வரைக்கும் சடனா ரைஸ் ஆகுது. அப்போ அவங்களால அந்த ஸ்டாக் வச்சிருக்கிற ஸ்டாக்கை மெயின்டெனன்ஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. இப்போ அந்த ரா மெட்டீரியல் பிரைஸை கிராஜுவலா வைக்கிற மாதிரி, அதே மாதிரி கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே மூடிட்டு போற மாதிரி, அதாவது க்ளோஸ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்காங்க. அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த ரா மெட்டீரியல் தான் அவங்களுக்கு மெயினான ஒரு ரீசனா இருக்கு. இந்த ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா எந்த கம்பெனியும், மேனுஃபேக்சர் கம்பெனியும் பாதிக்கப்படாது. மதுரையை சுற்றி சுற்றுலா தலங்கள் நிறைந்து இருக்கிற இந்த ஏரியாவில் மத்திய பட்ஜெட்டில் அதற்கான முகாந்தரங்களுடைய திட்டங்களை ஒதுக்கி இந்த சுற்றுலா தலங்களை மேம்படுத்துறதுக்கு ஆவண நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் மதுரையை சுற்றி இருக்க பல புராதன சின்னங்கள் நிறைந்திருக்கிற பகுதி.
தமிழ்நாடு முழுக்க நிறைய இது மாதிரி புராதன சின்னங்கள் இருக்கிறது. இதற்கு தேவையான உள்ள கட்டமைப்பை உருவாக்கி சுற்றுலா தலங்களை மேம்படுத்துறதுக்கு நிதி ஆதாரங்களையும் அதற்குரிய வகைப்பாடுகளையும் உருவாக்கி புதிய ஒரு திட்டங்களை உருவாக்கி மத்திய அரசாங்கம் நம்மளுடைய குறிப்பாக தமிழ்நாடும் குறிப்பாக பன்மையான நகரமாக இருக்கிற மதுரையும் மேம்படுத்த திட்டங்கள் வகுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.